இன்னைக்கு நாம சுட சுட பூரிக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை மிளகாத்தூள் சேர்க்காமலே ஹோட்டல் டேஸ்ட்ல செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஒன்றும் பாதியமா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை லவங்கம் போட்டு நல்லா பொரிய விட்டு நறுக்குன 2 வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் இதில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இதோட ஹைலைட்டே. மசாலா நல்லா கலந்து வந்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் நசுக்கி வச்ச உருளைக்கிழங்க இப்போ உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா தள்ளன்னு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கம்மா கம்மான்னு ஹோட்டல் ஸ்டைலில் பூரி கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட சுட சுட பூரி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.